அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டனை இப்போ நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் இந்த குழம்புக்கு தேவையான கசகசா இதில் சேர்த்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுக்காக இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு சோம்பு ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 8 முந்திரி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே நல்லா ஊறணும், அப்போ தான் அரைக்கும் போது நல்லா பேஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ வெங்காயம், கருவேப்பிலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் இதை சேர்த்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. சின்னதாக நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ மட்டன் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மசாலா இது வந்து மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா ஸ்மெல்லு போய் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தயிரையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் நல்லா சாப்பிட்டா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தயிர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருங்க இந்த மட்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா அதில் தண்ணி விடும். பாருங்கள், இப்போ அந்த மட்டன்லேயே இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 10 விசிலுக்கு வேக வச்சுக்கிறேன். ஒரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மட்டனு. சில இதில் சீக்கிரம் வெந்துடும், சில இது லேட் ஆகும். என்னோட இது 10-15 விசில் வேக வச்சா தான் வேகும். ஸோ இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வேக வச்சு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய், கசகசா, சோம்பு, முந்திரி இந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன், தோலை எடுத்துட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு இதை 2 விசில் விட்டுறலாம் கிழங்கு வேகிறதுக்காக. இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கறி, உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இப்போ ஸ்லிம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு கொத்தமல்லி போட்டுருங்க. அப்போ தான் குழம்பு தனியாக இந்த மசாலா தனியாக இல்லாமல் ஒன்றா ஈவனாக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மட்டன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சோறுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.